ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மே 1 உழைப்பாளிகளின் தினம். கர்த்தர் நம்முடைய பிரயாசங்கள் அத்தனையிலும் நம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நம்மை நிறைவாக்கி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கையிட்ட எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னவர் அப்படியே அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அதை நிறைவாய் அனுபவிக்கும்படியான் கிருபை செய்வாராம். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 136ஆம் சங்கீதம் 4வது வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. Give thanks to the Lord who alone does great things. இந்த மாதம் அதிசயங்களின் மாதம். It is going to be a month of great wonders. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் துதியும் கிருபையும் பெருகுகிற மாதமாய் கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. ஏனென்றால் இந்த சங்கீதத்திலே ஒவ்வொரு வசனத்திலும் துதியும் கிருபையும் தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே துதியும் தேவனுடைய கிருபையும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வரும். இந்த சங்கீதத்திலிருந்து தேவன் செய்த 3 செயல்களையும் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் நடப்பித்த 3 செயல்களையும் நான் சுட்டிக்காட்டி அது நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது தேவனுடைய சிருஷ்டிப்பின் விதங்களை நாம் பார்க்கிறோம். தேவன் சிருஷ்டிக்கிறவர். The Lord who creates. சிருஷ்டிக்கும் தேவன். தேவன் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் சிருஷ்டிக்க விரும்புகிறாரோ அதையெல்லாம் சிருஷ்டித்து நம்மை துதிக்க செய்வாராக. தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவர் வானங்களை சிருஷ்டித்தார். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற வானங்களை சிருஷ்டித்தார். மட்டுமல்லாமல் ஆளுகை செய்யக்கூடிய சுடர்களை தேவன் சிருஷ்டித்தார். பகலிலான சுடர்கள், இரவிலான நட்சத்திரங்களையும் சந்திரனையும் அவர் சிருஷ்டித்தார். ஆகவே மகிமையும் ஆளுகையும் நம் வாழ்க்கையில் உண்டாகும் அளவிற்கு அவர் சிருஷ்டிக்க வேண்டிய அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையிலே மாதம் ஒவ்வொரு நாளிலும் அவர் செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையும் அவருடைய ஆளுகையும் உண்டாகும். நாம் ஆளுகிறவர்களாக அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க தேவன் கிருபை செய்வார். ஏனென்றால் அவர் சிருஷ்டிக்கிற தேவன். 2வதாக நாம் பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய பார்க்கும்போது அவர் சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்குகிற கர்த்தர், சிறையிருப்பை மாற்றுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு ஒருவராலும் விடுவிக்க முடியாத பலம் வாய்ந்த ஆளுகைக்குள்ளாய் இருந்த பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்து அற்புதங்களை செய்து அவளை அற்புதமாய் விடுவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் அப்படியா எந்தெந்த காரியங்கள் நாம் விடுதலை பெறாமல் விடுவிக்கப்படாமல் சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு இருக்கிறோமோ அவைகளிருந்தெல்லாம் இந்த மாதத்தில் அவர் விடுதலையாக்கி நம்மை துதிக்க செய்வாரார். 3வதாக அவர் சிறப்பான
சுதந்திரத்தை அருளுகிற தேவனாயிருக்கிறார். அடுத்த வசனங்களை நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரத்தை அவர் கொடுக்கிறவர். 21 வசனத்தை பார்க்கும்போது அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 22 வசனத்திலே அவர் தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்து நமக்காய் ஏற்படுத்தி வைத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் சுதந்திரிக்கும் மாதமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. நாம் தேவனுடைய சுதந்திரவாளிகள், கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளிகள். ஆகவே தேவன் நமக்கு எதையெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் இந்த மாதத்திலே நாம் சுதந்திரித்து அவரை துதிக்கப் போகிறோம். அடுத்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் செய்த 3 காரியங்களை தீர்க்க தரிசனமாய் உங்களுடைய வாழ்க்கையை நான் கூறி நான் முடிக்கட்டும். முதலாவதாக 11 வசனம் சொல்லுகிறது, 136 சங்கீதம் 11, அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. ஆம், இந்த மாதத்திலே நம்முடைய நெருக்கத்தின் நடுவிலிருந்து, துயரத்தின் நடுவிலிருந்து நம்மை புறப்பட பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எவ்வளவு களவாய் நெருக்கப்பட்டோமோ, ஒடுக்கப்பட்டோமோ, நிந்திக்கப்பட்டோமோ, கைவிடப்பட்டோமோ, சிறுமைப்படுத்தப்பட்டோமோ, அத்தனை காரியங்களிலிருந்தும் அதன் நடுவிலிருந்து நம்மை புறப்பட பண்ண அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆகவே இந்த மாதம் அப்படி சிறுமையின் நடுவில் நம்மை புறப்பட பண்ணுகிறபடியால் அவரை துதிக்கிற ஒரு மாதமாய் தேவன் நமக்கு ஏற்படுத்தி தருவார். நீங்கள் இனி நெருக்கத்தின் நடுவில் இருப்பதில்லை, நீங்கள் இனி துயரத்தின் நடுவில் இருப்பதில்லை, நீங்கள் கண்ணீரின் நடுவில் இனி இருப்பதில்லை, பலவிதமான தேவைகளோடு கூட நீங்கள் இனி இருப்பதில்லை, பலவிதமான வேதனைகளோடு கூட இருப்பதில்லை, பலவிதமான துக்கத்தின் நடுவிலே இனி நீங்கள் இருப்பதில்லை. You will come out of all your afflictions, all your troubles, all your captivity, and you will come out of all your sickness, and you will move on to a place of happiness, peace, divine healing, prosperity, and every goodness. So அப்படியாக செய்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியாய் செய்தாரோ அப்படியாய் நமக்கும் இந்த மாதம் ஒவ்வொரு நாளிலும் செய்து அப்படிப்பட்ட நடுவிலிருந்து நம்மை புறப்பட பண்ணி நம்மை துதிக்க செய்யும் மாதமாய் தேவன் நமக்கு மாற்றி தருவார். இரண்டாவதாக 14 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அதன் நடுவே இஸ்ரவேலரை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதங்களின் நடுவாக கடந்து போக பண்ணினார். அடிமைப்படுத்தப்பட்ட அந்த தேசத்தின் அற்புதங்களை கண்டு அதை பார்த்தவர்களாய் அதிலிருந்து அவர் புறப்பட பண்ணினார். சத்துருக்களை துரத்தி வந்த பொழுது செங்கடலை 2ஆக பிளந்து அற்புதத்தின் நடுவாய் அக்கறைக்கு கடந்து சென்றார்கள். இப்படி அவருடைய பிரயாணம் ஒவ்வொன்றிலும் அற்புதங்களின் நடுவாக கடந்து வர பண்ணினார் தேவன். அதுபோல இந்த மாதம் முழுவதிலும் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களின் வழியாக கர்த்தர் நம்மை கடந்து போக பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய அற்புதங்களை காண செய்து அதன் வழியாக மகிழ்ச்சியான நாட்களுக்குள்ளாய் அவர் நம்மை கடந்து போக பண்ணுவார். பரலோகத்தின் நன்மையினால் நம்மை நிரப்புவார். Surely you will walk through the royal path and you will witness
heavenly providence, கர்த்தருடைய மகிமையான நன்மையினால் நீங்கள் திருப்தியாக்கப்பட்டு இருப்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்டவரை துதிக்கப் போகிறீர்கள். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா வழிகளும் திறக்கப்பட்டு, ஆசீர்வாதமான வழிகள் திறக்கப்பட்டு, ஒரு ராயல் ஒரு ராஜரீக ஒரு பாதையிலே கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து நீங்கள் ஆண்டவருக்கு துதியை செலுத்தப் போகிறீர்கள். பிரைஸ் காட். மூன்றாவதாக 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 23ஆம் வசனம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு தாழ்ந்து போன நாட்களில் எல்லாம் அவளை நினைத்து அவளை விடுதலையாக்கி அவளை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை சத்துருக்கள் அவளை ஒடுக்கினாலும் கர்த்தர் அவளை நினைத்து அவளை ஆசீர்வதிக்கிறார். பிரபலமான ராஜாக்கள் அவர்களுக்கு ஆபிரகாமுக்கு சுதந்திரமாக தேவன் கொடுத்ததை பிரபலமான ராஜாக்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். ஏதேசம் 230 ஆண்டுகள் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த கானான் தேசத்தை பலவிதமான ராஜாக்கள் ஆக்கிரமித்து அவளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அடிமைகளாக வாழ்ந்த நிலைமையிலும் கர்த்தர் அவளை நினைத்து அவள் இழந்து போனதற்கும் அதிகமாய் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தார். அவளுக்கு ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேசத்திலே அவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாத நாட்களில் எல்லாம் யாரெல்லாம் அவளை ஒடுக்கினார்களோ, அதை ஆக்கிரமித்தால் அவர்களை கொண்டே அந்த நாட்டை வளமாக்கி பாலும் தேனும் ஓடுகிற வளமான தேசமாக மாற்றி உச்சிதமான நிலைமைக்கு வந்தபோது தேவன் நம்முடைய மக்கள் என்ஜாய் பண்ணும்படியாக அவளுக்கு கையளித்தாரே, அந்த தேவன் இந்த மாதத்திலும் நம்முடைய கையை விட்டு போனதெல்லாம் அவர் திரும்ப தந்து, எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் நமக்கு திரும்ப தந்து ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கும்படியாக அவர் செய்வார். நம்முடைய குடும்பத்தை இழந்து போனவர்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இழந்து போனவர்களெல்லாம் திரும்ப பெற்று ஆண்டவரை துதிக்கும்படியாக செய்வார். யோபின் சிறையிருப்பை மாற்றி இரட்டத்தினையாய் ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த மாதத்தில் நாம் இழந்து போனதை எல்லாம் அவர் நாம் திரும்ப கொடுத்து நம்மை நினைத்தருளி அவர் திரும்ப கொடுக்க போகிறார். கவலைப்படாதீர்கள். அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவரை அறியாமல் ஒன்று நம்முடைய வாழ்க்கையின் மேல் நடைபெறுவதில்லை. ஏனென்றால் கண்ணின் கண்மணியைப் போல காக்கிற கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரிக்கும்படியாய் செய்தாரோ அத்தனையும் இந்த மாதத்திலே கிடைக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். பாலும் தேனும் ஓடுகிற நலமான தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். வளமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உடைய வாழ்க்கையில பெருக்கெடுத்து ஓடும்படியாக கர்த்தர் செய்வார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. ஒவ்வொரு நாளும் அப்படியாய் உடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. ஒருவரிடம் தலை வணங்கி கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தின் பிதாவே, உடைய வார்த்தையின்படியே நீர் ஒருவராய் எங்களை நினைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு நாளிலும் கனமும் மகிமையும் ஆளுகையும் எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க செய்வதற்காய் நன்றி. சிறையிருப்பை மாற்றுவதற்காய் நன்றி. எங்களுக்காய் வைத்திருக்க ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான துயரங்களிலிருந்து நடுவிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி ஒவ்வொரு நாளும் அற்புதங்களில் வழியாய் எங்களை நடக்க பண்ணுகிறீரே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திர. இழந்து போனதை எல்லாம் நாங்கள் திரும்ப பெற்று என்னாலும் உமக்கு நன்றி செலுத்தி
உம்முடைய கிருபைகளை எல்லாம் நினைத்து, உம்முடைய தயவை எல்லாம் நினைத்து, உம்முடைய அன்பை எல்லாம் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிற மாதமாய் இதை மாற்றி போடுகிறீர். உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். வாழ்வில் எங்களை நினைத்தவரை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise God, praise God, praise God.